பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு பெரிய சமையலில் பார்த்தீங்கன்னா 2 கிலோவில் குஸ்கா பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி தயிர் சாதம், அப்புறமா புளி சாதம், அப்புறம் காய் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி 4 வெரைட்டியாக பண்ணி நம்ம வெளியில் எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்துருக்கோம். அதிக பேர் இல்லை, ஒரு 20 பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதும் அதே போல் வெளியில் கொடுக்கறதுக்காகலாம் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து செய்கிறோம். அதுவும் 2 கிலோவில் தான் செய்கிறோம். எவ்வளோ வருதுன்னு நம்ம கடைசியில் பார்க்கலாம். அதே போல் வெளியில் கொடுக்குறவங்களுக்காக செய்கிறோம் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 கிலோ போட்டு செய்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு அளவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் இல்லையா, அதுக்காகவே ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டிட்டு நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து நான் வந்து 2 கிலோவுக்கு நான் அரிசி ஊற வச்சது பார்த்திங்கன்னா, நான் நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம் பார்த்திங்களா, அந்த அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 700 கிராம் 3/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். புதினா மல்லித்தலை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கட்டு அளவுக்கு, ரெண்டுமே சேர்த்து ஒரு கையளவுக்கு இப்படி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி இருக்கணும், அந்த மாதிரி ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக தானே பண்ணுறோம், அதனால கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து மசாலா வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்று ஒன்றா வெட்டி எடுத்து வச்சிடலாம். புதினா மல்லித்தலையை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கழுவி தண்ணி வடிய வச்சுருந்தேன், இப்போ வெட்டி எடுத்துடலாம். இப்போ புதினா மல்லித்தலையை வெட்டிடும். கொஞ்சம் சிப்ஸு சாப்பிட்டு வந்தேன். என்னாச்சு, இப்போ எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாய், உப்பு, மசாலா பொடிகள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ரெடி. அப்புறம் அரிசி நல்லா ஊறிடுச்சு, எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே ரெடி பண்ணிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம பால்கனியில் போய் சமைக்க போகிறோம். ஏன்னா இது வீட்டுக்குள்ளே வந்து இந்த அடுப்பில் வந்து 1 கிலோ 1.5 கிலோ கிட்ட சமைக்கலாம். 2 கிலோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு தீ பத்தாது. அதனால நம்ம பெரிய அடுப்பு வச்சு தான் மேலே வந்து சமைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் அடுப்பெல்லாம் மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ சிலிண்டர் அடுப்பெல்லாம் மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம மேலே போய் தாளிச்சு விட்டுறலாம். ஹஸ்பக்கு தூக்கிட்டு போயிரு. உங்கள் ஃபோனை மட்டும் கொடுக்குறீங்களா? என் ஃபோனை மட்டும் எல்லாம் எடுத்து நோண்டுங்க. இந்தாங்க மாமா, பார்த்து பாட்டில் பூரா சதறிடும். அப்புறம் சிப்ஸோட தான் வைத்தா வரப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்துரு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 10 போல் ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு 10 பட்டை, ஒரு 4-5 பிரிஞ்ச இலை, கொஞ்சமாக இந்த மாதிரி கல்பாசி, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு 4-5 பூண்டு பல் இருந்தது உரிச்சது, சரி அதை இதிலே போட்டுருவோம், அது வேஸ்ட் ஆயிருமே அப்படின்ட்டு இதில் போட்டிருக்கேன். அடுத்து புதினாவும் தக்காளியுமே 2 ஒன்றாவே சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நான் வந்து ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன். அடுத்ததாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நல்ல கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த காரமே நல்லாயிருக்கும். 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்து 1 லெமன் புளிஞ்சிடலாம். புளியட்டாமாமா?
இந்த குக்கு தான் சொல்லுவார் கலர் சரியா மசாலா சரியான்னு. ஏண்டா நம்ம அரிசி அளந்த பாத்திரம் இந்த செம்பில் 2 செம்பு பிடிக்குது கரெக்டாக. தண்ணி அளந்து ஊற்றுனேன்னா அதில் 2 செம்பு பிடிக்குது. மாமா ஊற்றட்டா? அஞ்சு. டக்கு டக்குன்னு ஊற்றிட்டு தான் விளையாடாம. போதுமா? 5. தேவையான அளவுக்கு உப்பு. எல்லாம் தாளித்து தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. நான் எப்பயும் சொல்கிறது தான், நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற சாப்பாட்டு அரிசியில் வந்து நம்ம பிரியாணி இந்த மாதிரி குஸ்காலாம் செஞ்சோன்னா நம்ம தண்ணி வந்து கரெக்டான அளவு ஊற்றினா தான் அது வந்து வேகும். நம்ம பிரியாணி அரிசி போல் கம்மியாக 1க்கு 1 இந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. நம்ம வீட்டில் சாப்பாடு செய்ய எப்படி அரிசி ஊற்றுவோம், எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே போல் நான் வந்து இந்த கிண்ணத்தில் ஐயோ தண்ணி அதிகம் ஊற்றிட்டேன். 5.5 ஊற்றிட்டேன். 4 தான் ஊற்றணும். 2 கிண்ணம் தானே போட்டேன். இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நான் 4 படி தண்ணி தான் ஊற்றணும், ஆனால் 5 படி தண்ணி ஊற்றிட்டேன். அதை எப்படி சரி பண்ணுறது, ரொம்ப குலைவாயிருமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதிக நேரம் அரிசியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு அந்த தண்ணி வந்து ஈக்குவல் ஆயிரும். அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். கொஞ்சம் மறந்தாப்புல எக்ஸ்ட்ரா ஒரு படி ஊற்றி விட்டுட்டேன். அதே போல் இந்த அரிசியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்றக்காக இதில் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி அரிசியெல்லாம் போட்டு இந்த மாதிரி அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அது வந்து அந்த அரிசி வந்து ரொம்ப மெலிசாக ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடியது இல்லையா, அதனால் அது வந்து வீணாக போயிடும். நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியே பண்ணிடலாம். இப்போ அரிசி போட்டுருவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா தீ வந்து கம்மி பண்ணக்கூடாது, நல்லா அதிகமாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு கிண்ணம் அதிகமாக ஊற்றிட்டோம். அதனால் நல்ல பெரிய தீ வச்சே நம்ம வேக விடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக ஊற்றிருந்தோம். தீ வந்து கம்மி பண்ணாமல் நல்லா அதிகமாக தீ வச்சு வேக வைக்கலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி அதிகமாக தீ வச்சு வேக வச்சு தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு பாருங்கள். அரிசி எடுத்துக்காட்டுங்க. அரிசி இன்னும் வேகவே இல்லை பாருங்க, லைட்டாக தான் அமுக்க முடியுது. இந்த தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இனி வந்து அடுப்பு தீ வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சோம்னா அரிசி வந்து நல்லா வெந்துடும். இப்போ நல்லா அந்த கொஞ்சம் தண்ணியுமே வத்திருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் தம் போட்டுடலாம். இந்த இதில் தம் போட்டால் தான் அரிசி வந்து வேகும். இப்போ தம் போட்டுடலாம். தோசைக்கல் வச்சு தம் போட்டிருக்கோம். தோசைக்கல் வந்து சூடாகணும் இல்லையா, அதனால நிறைய தீ வச்சு விட்ருக்கோம். அது சூடாகினதுக்கு அப்புறமா நம்ம ஃபுல் சிம் பண்ணிடலாம். ஆஹா, தண்ணி நல்லா வத்திருக்கு பாருங்க. கிளறி விட்றீங்களா? பாசுமதி மாதிரி இருக்குது. பாசுமதி வேறு இருக்கா? கொஞ்சம் மனசாட்சி இல்லாம பேசாதீங்க பாபா. அவ்வளோதான். இன்னொரு தடவை மூடி இன்னொரு தடவை எடுத்தால் போதும். அரிசி வெந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அது வத்தட்டும். அது வரைக்கும் தம்மில் இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட நம்ம தம் வச்சோம். அப்பப்போ வந்து 2 தடவை எடுத்து திருப்பி மறுபடியும் மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் கிட்ட தம் வச்சுருக்கோம். இப்போ இறக்கிடலாம். கமன்னு ஒரு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சூப்பராக அரிசி எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் குலையாமல் நல்லா வேக வச்சுருக்கோம். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றியுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிக தீ வச்சு வேக வச்சு அதை மேனேஜ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அருமையான ஒரு குஸ்கா ரெடி. அடுத்து வந்து நம்ம பாக்ஸில் போட்டுடலாம்.